நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாமக சாம் பால் இந்த ஸ்லாம் ஜிம் நடத்துறவர்லாம் நின்னுகிறாரு. ஆமா. எதுக்கு அவர் தேர்தலில் நின்னாருன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. ஓகேவா, அவங்க அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக கூட இருப்பாங்க. ஒரு பப்ளிசிட்டிக்காக. ஒண்ணு இன்னொன்னு அந்த தலைமை மேல இருக்கிற ஒரு பாசத்துக்காக அவங்களுக்காக கூட நிப்பாங்க. அவ்வளவுதானே தவிர ஜெயிக்கிறோன்ற இன்டென்ஷன்ல கிடையாது. அந்த மாதிரியே ஒரு 100 பேர் விஜய்க்கு பின்னாடி நிப்பாங்க. ஓகே, அவங்கள செலக்ட் பண்ணி போட்டாலே போதும். இப்போ செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர் போயிடுறாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் சீட்டு கிடைக்கலாம் வரவங்களாம் எனக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா வருவேன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்எம்எல்ஏஸ், எக்ஸ்எம்பிஸ் இவங்களே ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பிஸ்ன்றதே 1000 பேர் கிட்ட இருக்கிறான். நீங்க ஒரு 200 300 பேர் இதுல இருக்கிறோம். அதில் ஃபில்டர் பண்ணி நல்ல கேண்டிடேட் கொடுக்க முடியாதா? கண்டிப்பா கொடுக்கும். வரும். அது கண்டிப்பா இது நடக்கும். அதுதான் செங்கோட்டையன் நல்ல மூவாவே நான் பாக்குறேன். ஓபிஎஸ் மாதிரியான ஆட்கள் நான் வந்து கட்சியை உடைப்பேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன்லாம் பண்ணாம நேரா போய் ஒரு இடத்துல சேர்ந்தோமா, நம்ம தான் அங்க மாசா இருந்தோமா அப்படின்னு ஒண்ணு இருந்தது.